நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கட்சி, பலமான கட்சி இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. மயிலாடுதுறையில் அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதனோடவே பார்த்தீங்கன்னா, விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பும் விடுத்திருந்தாரு. எங்கள் கூட்டணிக்கு வாங்க, ரத்தன கம்பளத்தோட வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கட்சிகளுமே மறுத்துருந்துச்சு. இது தொடர்பான விஷயங்களை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, நடிகர் கமலும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல் அவர்களை பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே இவங்க எல்லாம் டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஒரு சந்திப்பு சாதாரண சந்திப்பா, இதுக்குள்ள அரசியல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் ராஜ்யசபா எம்பியை பொறுப்பேற்றுக்க போறாரு, அதனால மீட் பண்ணோம், வெளிநாடு ட்ரிப்லாம் போக போறாருன்ற விஷயங்கள் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் சொன்னார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் முன் வச்சாங்க. அதில் முக்கியமான கேள்விகள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கமல்ஹாசன் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கமாக மக்கள் நீதி மையம் இணைந்து இயங்கி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியிருக்கிறார். வருகிற ஜூலை 25ஆம் தேதி மாநிலங்களவையில் பதவியேற்றிருக்கிறார். இவ்வளவு நாட்கள் அவர் அயல் நாடுகளில் பயணத்தில் இருந்தார். அயல்நாட்டு பயணம் முடிந்து திரும்பிய நிலையில் அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு பங்கேற்க அழைப்பு விடுத்தோம். அதற்கு இசைவளித்திருக்கிறார். ஆகஸ்ட் 16 அன்று இரவு நடைபெறவிருக்கிற மதச்சார்பின்மை காப்போம் என்னும் கருப்பொருளில் நடைபெறவிருக்கிற நிகழ்வில் அவர் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இசைவளித்திருப்பது மகிழ்ச்சி அளித்தது. ஒரு மரியாதைக்கு நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு நடந்தது. 25ஆம் தேதி அவர் பதவியேற்றாரு. அவரோட கன்னி பேச்சு என்ன மையப்படுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா? கன்னி பேச்சு நடக்காது. பதவியேற்ற பிறகு பேசுவாரு. அந்த நேரத்தில் பேசுவாங்க. தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பார்வை உள்ளவர். தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்து இயங்கி வருகிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய கன்னி பேச்சு அமையும் என்று தான் சார் 1 மணி நேரம் சந்திச்சு பேசுறீங்க, 1 மணி நேரம் பேசுறீங்க, தமிழக அரசியல் பற்றி பேசுறீங்களா? 2026 தேர்தல் 26 சட்டமன்ற தேர்தல் குறித்து நான் எதுவும் பேசவில்லை. பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து கருத்தியல் ரீதியாக சில கருத்துக்களை நாம் ஏன் இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்தோம். குறிப்பாக திருமாவளவன் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா ஏன் முன்னாடியே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சாங்க. அதுக்கு திருமாவளவன் கொடுத்த பதிலை நம்ம பார்த்துட்டோம். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே பெறவில்லை. அதிமுகவும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக் கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை, கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை. திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் அவர்கள் சொல்வதைப் போல ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வலுப்பெற்று வருகிறது. திருமாவளவன் அவரோட பிரஸ்டீஜை டச் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேட்டாங்க. இவ்வளோ அவமானப்பட்டு இந்த கூட்டணியில் இருக்கணுமா? கொடியேற்ற விட மாட்டேன்றாங்க, கூட்டம் போட விட மாட்டாங்க, அப்படியும் ஏன் இந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி செய்தியாளர்கள் முன் வைக்கிறாங்க. அதுக்கு திருமாவளவன் சற்றும் முகம் சொல்லிக்காம அதுக்குமே பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு கூட்டத்தை பதில திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை
சந்தித்து அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது உண்மையல்ல. கூட்டணி சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்ட திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்தும் எதிர்க்கட்சியோட கூட்டணிகள் குறித்தும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி எதிர்க்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செதறி கிடைக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே ஒரு அலைன்ஸாக இருக்குது, பாமக எந்த அலைன்ஸில் இருக்குன்ட்டே தெரியல, நாம் தமிழர் தனியாக இருக்குது, விஜய் அவர்கள் தனியாக இருக்காரு, இவங்க எல்லாருமே செதறி கிடைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் முன் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும். மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டது. அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை. உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தலிலும் அப்படித்தான். மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவியலில் தான் இருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்றுதான் இந்த தேர்தல் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களிலிருந்து சொல்லுகிற கருத்து. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி, அதாவது சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் கேட்ட சீட்டை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் என்னால் பதிலளிக்க முடியாது. இந்த யூகமான கேள்விக்கு நான் மீண்டும் யூகமான ஒரு பதிலை சொல்ல முடியாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு. ஏற்கனவே அது திமுகவுக்கு மட்டுமுள்ள பொறுப்பு அல்ல. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மையம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும். அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பாமக குறித்த கேள்வி மீண்டும் ராமதாஸ் குறித்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கிட்ட தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி சலித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம். யூகமான கேள்விகளுக்கு யூகமாக என்னால் பதில் சொல்ல முடியும். பாமக ரீசெண்டாக நிறைவேற்றின தீர்மானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை இப்போ கண்டிச்சோ இல்லை போகிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பொதுவான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அப்படி ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் சேருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சலிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி வச்சுட்டு கடந்து போகிறாரு. அதுக்கடுத்து ஒரு கேள்வியில் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு திரும்ப. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, பானை சின்னத்தில் தான் போட்டிடுவீங்களான்னு. ஏற்கனவே 2019 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் எம்பி அவர்கள் விழுப்புரத்தில் நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சின்னத்தை தான் நின்னார், திமுக எம்பியாக தான் அவர் இருந்தார். விசிகா சார்பில் வந்து பானை சின்னத்தில் நின்றவர் திருமாவளவன் மட்டும்தான். 2 எம்பிக்கு விசிகான்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி டிஎம்கே எம்பியாக தான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் முடிஞ்ச 2024 தேர்தலில் 2 பேருமே பானை சின்னத்தில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்னமும் கிடைச்சிருந்துச்சு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் விசிகா மாறிச்சு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிறப்ப நாங்கள் ஏன் திமுக சின்னத்தில் போட்டிடணுன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கேட்டாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதியில் வந்து விசிகாக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த இடத்துல வந்து திமுக சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வற்புறுத்துறதா வந்து பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இல்லை நாங்கள் வந்து பானை சின்னத்தை தான் நிற்போம் அப்படின்ற விஷயத்தை திட்டவட்டமாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. அங்கீகாரம் பெற்ற எங்களுக்குன்னு ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. ஓகே, சின்னத்தை கேள்வியே வந்து